இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம டீனேஜர்ஸ்ல வரக்கூடிய ஒரு கேன்சர பத்தி பார்க்க போறோம். டீனேஜர்ஸ்னா குறிப்பா ஆண்கள்ல வரக்கூடிய ஒரு கேன்சர். அதாவது 12 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற மேல்ஸுக்கு வரக்கூடிய ஒரு கேன்சர் பத்தி பார்க்க போறோம். என்ன கேன்சரா இருக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க அத பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உள்ள பார்க்கலாம். ஸோ, இப்ப வந்து டீனேஜர்ஸ்ல டெஸ்டிகுலர் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெஸ்டிஸ்னா தெரியும். அந்த ஸ்பெர்ம் புரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய 2 கிளாண்ட்ஸு. அதுல வந்து ஃபார் வாட் எவர் ரீசன் யூசுவலா ஒரு காமனான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் என்ன சொல்லுவோம்னா, சில பேர்ல வந்து அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலா வந்து குழந்தை பொறக்கும்போது 2 டெஸ்டிஸும் ஸ்க்ரோட்டத்துக்கு வந்திருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலி ஃபார்ம் ஆகுறது வயித்துக்குள்ள ஃபார்ம் ஆகி, அதுக்கப்புறம் போக போக கீழ இறங்கி ஸ்க்ரோட்டத்துக்கு வரும். சில சமயம் என்ன ஆகும்னா, அது பாதியிலேயே பிளாக் ஆயிடும். பிளாக் ஆகுறது மேற்கொண்டு நகராது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பொறந்த பிறகு பார்த்தோம்னா, ஒரு டெஸ்டிஸ் தான் இருக்கும். இன்னொரு டெஸ்டிஸ் இறங்கி இருக்காது. அதுக்கப்புறமா அந்த சர்ஜன் பார்த்துட்டு அத எடுத்து கீழ வைப்பாங்க. இந்த மாரி சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. பட் என்ன அப்டின்னா, இந்த மாரி அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் இருந்துச்சு அப்டின்னா, பின்னால அது கேன்சரா அந்த டெஸ்டிஸ்லேருந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லாம நார்மலா இருக்கிற மேல்ஸுக்கே கூட சில சமயங்கள்ல என்ன வரும்னா, இந்த டெஸ்டிஸ்ல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன டாக்டர் இது 12 வயசு, 13 வயசு பையனுக்கு டெஸ்டிஸ்ல கேன்சர் அப்டின்னா, அந்த பசங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி இத அவங்க கண்டுபிடிப்பாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? இத பத்தின பல கேள்விகள், கன்ஃப்யூஷன் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா இந்த வீடியோல நம்ம அட்ரஸ் பண்ணலாம்.